எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சின்மயி இப்போ இவங்க தான் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் இவங்களுடைய பேர் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் அந்த முத்தமழை அப்படின்ற ஒரு சாங் தாங்க. ஆனால் இவ்வளோ அழகாக இருக்க குரலை எதுக்காகடா எத்தனை வருஷம் பாட விடாமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் இது கூடவே வந்துச்சு. இதுக்கு சின்மயி நிறைய பேர் கூப்பிட்டு இன்டர்வியூலாம் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்னை எதுக்காக பேன் பண்ணாங்க, நான் ஒரு விஷயத்துக்கு போராடினேன், ஆனால் என்ன எதுக்காக இதுக்கு பேன் பண்ணாங்க, சந்தா கட்டலன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு காரணமா அப்படி இப்படின்னு இப்போ நிறைய இன்டர்வியூவில் பேசி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் பேசின விஷயம் தான் தற்போது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது என்ன வைரமுத்து அவர்கள் திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கட்டி பிடிச்சிட்டாரு. ஸோ எனக்கு அப்போ என்ன செய்யறதுனே தெரியல, என்னால் வந்துட்டு அதை யோசிக்க கூட முடியல. அந்த இடத்துல ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்றது மட்டும்தான் அந்த வயசில் எனக்கு புரிஞ்சது. ஸோ எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, என்ன செய்யறதுனே தெரியல. எனக்கு ஒரு நிமிஷம் என் மைண்டே வந்துட்டு அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, நான் உடனே வந்துட்டு அங்கேருந்து கீழே ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து பார்த்தா கீழே எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. ஸோ அது தெரிஞ்சே தான் வந்துட்டு அவர் என்கிட்ட அப்படி தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு ஏன் அப்போவே நீங்கள் சொல்லலை, ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு சொன்னீங்க, ஏன் மீட்டு மூலமாக இத்தனை வருஷம் கழிச்சு சொன்னீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்பொழுது என்ன ஆதாரத்துக்கு கேமரா வச்சுக்கிட்டா இருக்க முடியும், எதிர்பாராத விதமாக எனக்கு அப்படி அங்கே நடந்துச்சு, ஸோ அதுக்கு எந்த ஆதாரமெல்லாம் கிடையாது, நான் தான் ஆதாரம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க சொன்னது உண்மைதான். ஒருவேளை இது உண்மையாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு முன்னாடி இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துகிட்டு போக முடியுமா, இல்லை ஆட்களை கூட்டிட்டு தான் போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு 10 வருஷமாக சின்மயை பாட விடாமல் வச்சுட்டு இருக்கிறது எந்த வித நியாயம் அப்படின்ற உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.